அந்த பையன் நல்ல சுறுசுறுப்பான பையன், ஒரு சுமாரான குடும்பம். அந்த பையன் இப்படியே இருந்துட்டு இருந்தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப நல்லா ஓடுவான். ஓடுறதுன்னா எங்கன்னா, இங்கிருந்து சண்டிகர்லேருந்து அம்பாலா அப்படின்னு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மைல், அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் சர்வசாதாரணமாக ஓடி போயிட்டு ஓடி வருவா மாதிரி அந்த ஒரு ஸ்டாமினா இருந்தது. அவங்க அங்கே லோக்கலில் வந்து கிரிக்கெட், நம்ம சென்னை 28 மாதிரி அங்கே லோக்கல் கிரிக்கெட்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த லோக்கல் கிரிக்கெட்டு பார்க்கறதுக்கு கூட்டம்லாம் கூடியிருக்கு. கிரிக்கெட் ஆரம்பிக்கவே இல்லை. இவங்க காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிரிக்கெட்டே ஆரம்பிக்கல. இந்த பையனால் வந்து பொறுக்க முடியல, நேராக போனான் கீழே. ஏங்க ஏன் லேட்டுன்னு கேட்டான். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, 11 பேர் ஆடணும்ல, அதில் அந்த அணியில் வந்து 11 பேரும் ஒருத்தன் வரல, எங்கேயோ போயிட்டான். அதனால தான் வெயிட் பண்ணாங்க. இவன் வந்து கேட்டோன்னு எல்லாரும் உள்ளூர் தானே, ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஏய் ஒருத்தன் வரல, நீ வேணா அந்த இது ஆடுறியா, நீ அந்த ஒத்தனை ஆடுறியான்னாங்க. இவன் கிரிக்கெட் பார்த்து தான் பழக்கம் தவிர முன்ன பின்ன ஆடினதே கிடையாது. என்னமோ சரி ஒரு தைரியத்தில் தெரிஞ்சுட்டான். மேட்ச் முடிஞ்சது, ஆடினாங்க. பெருசாக எதுவும் சாதிக்கல. ஆனால் என்ன பண்ணான்னா, ஃபீல்டிங் வந்து பிரமாதமாக ஃபீல்ட் பண்ணுறான். ஏன்னா வேகமாக ஓடுவான்ல, ரன் எடுக்கும்போது சிங்கிள் ரன் மாதிரிலாம் வேகமாக ஓடுறான். பந்து வந்தால் தைரியமாக பிடிச்சி அடிக்கிறான் நின்று. ஸோ எல்லோரும் சொன்னாங்க, பரவாயில்லையே புதுசாக முன்ன பின்ன தெரியாமல் இருக்குது கிரிக்கெட்டு, ஆனால் இந்த பையன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், நல்லா ஓடுறான், நல்லா வந்து ஃபீல்டு பண்ணுறான், தைரியமாக நிற்கிறான். அப்படிங்கிற போது அவங்க உறவுக்காரங்க, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருப்பாங்கல்ல, எல்லாருமே சொன்னாங்க, நீ வந்து கிரிக்கெட் ஆடலாண்டா, நல்லா இருந்தது, கிரிக்கெட் ஆடலான்னாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து அவங்க குரூப்பில் சேர்த்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரூப்பில் இருந்தான். அப்புறம் வந்து அவங்க ஊருக்காக ஆடினான், அப்புறம் அவங்க ஸ்டேட்டுக்காக ஆடினான், அப்புறம் இந்தியாவுக்காக ஆடினான். அப்புறம் 1983 இந்தியாவுக்கு உலக கோப்பையே வாங்கி கொடுத்தான். அதுதான் கபில் தேவ், பஞ்சாப் சண்டிகர்லேருந்து வந்தாள். எவ்வளோ பெரிய கிரிக்கெட் வீரர். அவர் வாழ்க்கை ஆரம்பிச்சது எங்கன்னா ஒரு நெருக்கடி பிரச்சனை உள்ள இடத்துல தான். அன்னைக்கு மட்டும் அந்த கிரிக்கெட்டில் 11 பேரும் வந்திருந்தால் இவர் வந்து பார்த்துட்டு வந்திருப்பார் கிரிக்கெட்டை, அந்த சின்ன பையனை, அவ்வளோதானே வந்திருக்கும். மேபி அப்புறம் ஓட்டத்தில் மராத்தன் மாதிரி ஏதாவது கலந்துட்டு இருக்கலாம். இப்படி அகில உலக புகழ் கிரிக்கெட்னா இன்னைக்கு அத்தனை பேர் பார்க்குற, அதில் வந்து இப்படி ஜெயிச்சு இவ்வளோ புகழ் கிடைச்சிருக்குமா? அந்த பிரச்சனை, அந்த நெருக்கடி, அதில் இவர் தைரியமாக செயல்பட்டது தான் அவர் மிக பெருசாக ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே எல்லாருமே ஜெயிக்கிறவங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது பிரச்சனையில் தான் வரும். நான் ஆரம்பத்தில் கிட்டாரிஸ்டாக இருப்பேன். கிட்டாரிஸ்டாக இருக்கும்போது சப்ஸ்டியூட், அதாவது ஒருத்தர் வரலைன்னா அந்த இடத்துல போய் வாசிக்கிறது. ஒரு நாடகம், நான் கச்சேரிலாம் வாசிப்பேன், பட் நாடகத்தில் போய் வாசிக்கிறதுக்கு போயிருக்கேன். அப்போ யாருக்காக நான் சப்ஸ்டியூட் பண்ணேனோ அவருக்கு அவரோடது கேன்சல் ஆகிடுச்சு. சாதாரணமாக அப்படி கேன்சல் ஆனால் என்ன பண்ணுவாங்க, சரி நீயே வாசிச்சுக்கப்பாம்பாங்க, இல்லாட்டி நம்மளையாவது கூட உட்காந்து வைப்பாங்க. எனக்கு பண்ணவர் இருக்காரு, அவர் வந்து இல்லைப்பா நீ வேண்டாம், எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு, நீ போ அப்படின்னுட்டு அவர் உட்காந்து வாசிக்கிறார். சந்தோஷம். அதை விட ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு லக்கே இல்லைம்மான்னார். சரி நான் மாட்டுக்கு வந்தேன். அங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட பார்சாரி சாமி சபான்னு இருக்குது, அந்த சபாவில் ஏதோ ட்ராமா நடந்துன்னு போனேன். அது வைஜிபியோட ட்ராமா. அந்த ட்ராமாவில் காமேஷ் மியூசிக்கு. எனக்கும் காமேஷுக்கும் காமன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் கிட்டாரிஸ்ட்டு, நாடகத்தில் வாசிக்கிறது ஒரு தனி ஸ்டைலு, சர்க்கஸில் வாசிக்கிறது தனி ஸ்டைல், மியூசிக் லைட் மியூசிக் வாசிக்கிறது தனி ஸ்டைல், ரெக்கார்டிங் வாசிக்கிறது தனி ஸ்டைல், ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி இருந்தவர், தனித்தனி விஷயம். எனக்கு நாடகத்தில் வாசிக்கும் பழக்கம் இருக்கணும்னு அவர் என்னை ரிக்வஸ்ட் பண்ணார். நான் நாடகத்தில் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த நாடகத்துக்கே நான் மியூசிக் பண்ணேன். அப்புறம் சோ, எஸ்வி சேகர், நிறைய பேரோட ட்ராமாவுக்கு நான் மியூசிக் பண்ணேன். அப்படி பண்ணும்பொழுது முதல்ல தூர்தர்ஷனில் வந்து இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சுது. அப்போ தான் அந்த சீரியல்லாம், அப்போ அந்த சீரியலுக்கு மியூசிக் பண்ணேன். அப்போ அந்த சீரியலில் என்னை நடிக்க சொன்னாங்க. நான் வந்து இது பண்ணும்போதே சும்மா நடித்தேன். இந்த நாடகத்தில் பார்க்கும்போது எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். அப்போ தான் பாலச்சந்தர் கூப்பிட்டு என்னை வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. இன்றைக்கி உங்களுக்கு எய்த்தாப்பில் நான் சிரிச்சுட்டு உட்காந்து. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் எனக்கு லக்கு இல்லைன்னு. அன்றைக்கி அந்த இடத்துல மட்டும் நான் உட்காந்து வாய்ச்சிருந்தால்தான் எனக்கு லக்கு இல்லாமல் போயிருக்கும். நான் கிட்டார் வாய்ச்சிருப்பேன், நான் நிச்சயமாக ஒரு இசையமைப்பாளன் ஆகிருப்பேன், அதெல்லாம் ஓகே. பட் இன்றைக்கி உங்களோட நான் இப்படி பேசுகிற பாக்கியம் எனக்கு இருந்திருக்காது. ஸோ அன்றைக்கி அவர் லக்கு இல்லைன்னு சொன்னவர் என்ன ஆச்சு, அவர் ஏதோ ஒரு அரசாங்க கம்பெனியில் இருந்தார், ரிட்டையர்ட் ஆகிட்டார். அப்புறம் கிட்டாரும் பெருசாக வாசிக்கலை, ஏதோ சுமாராக வாழ்க்கை போயிட்டுருக்கு.
அவர் லக்கு இல்லைன்னு என்கிட்ட சொன்னா அன்னைக்கு தான் என் லக்கு ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக எதுக்கு சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையும் அப்படி தானே. அவர் கபில் தேவுக்கு வந்து அன்னைக்கு உள்ள அந்த 11வது பேர் இல்லாதனால தானே அவருக்கு லக்கு வந்தது. உங்கள் பிரச்சனையில் தானே உங்கள் லக்கு வரப்போகுது. ஏன்னா உங்கள் நல்ல நேரம் ஆரம்பிச்சதுனால தான் பிரச்சனை வந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பிரச்சனை வந்திருக்கு, நல்ல நேரம்னு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் எவ்வளோ பிரச்சனை இருக்கேன், உங்கள் பிரச்சனை தான் உங்கள் லக்கு. அதில் தான் உங்கள் நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. பிரச்சனை யாரால் தாங்க முடியும், யாரால் எதிர்க்க முடியும், யாரால் ஜெயிக்க முடியும்? புத்திசாலி, தைரியசாலி, பலசாலி, பார்க்க நல்லா இருக்கிறவங்க, உங்களை மாதிரி உள்ளவங்க. சரி, அதுக்கு என்ன அடையாளம்? அந்த கண்ணில் உள்ள ஒளி. நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள், உங்கள் கண்ணில் ஒளி இருக்கா பாருங்கள். நிச்சயமாக அந்த 2 கண்ணும் டார்ச் லைட் அடித்த மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவர் உங்கள் நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் பிரச்சனையெல்லாம் ஒழிஞ்சிட்டு போகுது. எல்லாமே சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமான விஷயங்கள் தான். பணம் வந்து கொட்ட போகுது, எல்லா பிரச்சனைகளும் ஓட்ட போகுது. ஏன்னா கடவுளோட செல்ல பிள்ளை நீங்கள். உங்களுக்கு கொடுக்காம யாரு கொடுப்பாரு? உங்களை கஷ்டப்பட்டு அவர் பார்ப்பாரு. உங்கள் காதில் இது வேணும்னு தானே அங்கே பேசிகிட்டு இருக்காரு, நம்ம ஸ்பீக்கர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவர், அதை நம்புங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா கடவுளோட செல்ல பிள்ளை உங்களை கையில் வச்சு பார்த்துட்டு